உணர்கிற நிலைக்கு அவர் வருகிற போது நாம் நல்ல அண்டை வீட்டார், நாம் அல்லாஹ் விரும்புகிற அண்டை வீட்டாராக வாழ முடியும். நியமிக்கிறவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லா யுமின், அவர் மூமின் அல்ல. வல்லாஹி லா யுமின், அவர் ஈமான் கொண்டவர் அல்ல. வல்லாஹி லா யுமின், அவர் இறை விசுவாசி அல்ல. 3 முறை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு விட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மன், யா ரசூலல்லாஹ் அவர் யார்? 3 முறை வலியுறுத்தி சொல்லுகிறீர்கள் அவர் மூமின் அல்ல என்று. அந்த துர்பாக்கியவான் யார் என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லது லா யஅமுனு ஜாரஹு பவாய, எந்த மனிதன் அவனின் நாசகர வேலைகளில் இருந்து, பல்வேறு தொல்லைகள் துன்பங்களில் இருந்து அவனது அண்டை வீட்டான் பாதுகாப்பை உணர்வில்லையோ அவன் உண்மை மூமின் அல்ல என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்கிறது, பெரிய அதிகாரமோ பணபலமோ அரசியல் சப்போர்ட்டுகளோ நாளை மறுமையில் எதுவும் பலன் தர. இப்ப இங்க வேண்டாம் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்ப அவங்க வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் போகாத மாதிரி, காத்து போகாத மாதிரி சுவரை உயர்த்தி கட்டலாம். குப்பைகள் கூலங்களை கொண்டு போய், கழிவுகளை கொண்டு போய் அவன் வீட்டில் அருகில் குவித்து வைக்கலாம். வாகனங்களை கொண்டு போய் இடையூறாக அவனது வீட்டுக்கு அருகில் நிறுத்தி வைக்கலாம். தொல்லைகள் துன்பங்கள் உலகில் தரப்படுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவனின் தொல்லையில் இருந்து அண்டை வீட்டான் பாதுகாப்பு பெறவில்லையானால் இவன் மூமின் அல்ல என்று நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஆக ஈமானின் பிரதிபலிப்பு உள்ளங்களில் ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடு அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்வதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அழகிய முறையில் நடக்கிற போது ஈமான் பரிபூர்ண ஈமான் என்று அர்த்தம். இப்ப தொழுகை இபாதத் எல்லாம் இருக்குது, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு. ஆனால் அண்டை வீட்டாரோடு மிக மோசமான நடைமுறை, அப்ப துன்பங்கள் தருகிற நடைமுறை என்கிற போது ஈமானிய பலவீனம் என்ற அர்த்தம். கண்ணியமிக்கவர்களே,